வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி ஏற்கனவே அனாலிசிஸையும் அல்ஜிப்ராவையும் டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மீதி உள்ள 8 யூனிட்டையுமே டிஎன் செட்டு சிலபஸோட ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எதுக்காக இந்த கம்பேரிசன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன் செட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன் செட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 15/5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான டேட்டையும் 15/5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டிஎன் செட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அவங்க டிஎன் செட் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியில் கட் ஆஃபில் நல்லா வந்தாங்கன்னா டிஎன் செட்டும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியும் ஒன்று போல் கிளியர் ஆகி உடனே நேரடியாக ப்ரொஃபஸராக போகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லம்ப் சம் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கு. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 381 வேக்கன்சிஸ் இருக்கு. இவ்வளவு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வேக்கன்சிஸ் இதுக்கு முன்னால வந்ததில்லை, இதுக்கப்புறமும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நம்மளுக்கு பெரிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கும் சிலபஸ்ல பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை. ஒரு 90% ஆஃப் த சிலபஸ், 90 to 95% ஆஃப் த சிலபஸ், 90% விட கூடுதலாகவே சொல்லலாம். அவ்வளோ சிலபஸ் ஈக்குவலா ஒன்றுமே வித்தியாசம் இல்லாமல் சேமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் டிஎன் செட்டுக்காக விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதினீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். அதனால இந்த எம்சிக்யூஸ் டைப்புக்காக நம்ம டிஎன் செட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அங்குள்ள எம்சிக்யூஸையும் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். அப்போ அதில் எம்சிக்யூஸில் நல்ல ஸ்கோர் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 15 மார்க்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு மினிமம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படித்தா கூட நிச்சயமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால டிஎன் செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்க. அட் த சேம் டைம் பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணுங்க. கிடைச்சா வேண்டாம்னா இருக்கு, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ட்ரை பண்ணுங்க. இந்த டிஎன் செட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி ரெண்டுக்குமே ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 5000 எம்சிக்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடுவேன். டீட்டெயிலி லெக்சர்ஸ் இருக்கும். அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஜி நோட்ஸ் கையில் வச்சுருப்பீங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் தர வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும்பாலும் எல்லாரும் பிஜி நோட்ஸ் கையில் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அல்ஜிப்ரால என்னென்ன தியரம்ஸ் படிக்கணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், அனாலிசிஸில் என்னென்ன தியரம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வைஸ் ஒரு தரவு கைட்லைன்ஸ் கொடுத்துருவேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அவ்வளோத்தையும் நடத்துறதுக்கான டைம் நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்காது. கமிட் ஆகிட்டு அது நல்லா செய்யலை அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன், எம்சிக்யூஸை கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கமிட் ஆயாச்சுன்னா ஒன்ஸ் கமிட் ஆனால் அதை கம்ப்ளீட்டாக நல்லா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்பை நான் கமிட் ஆனேன்னா இவ்வளவு ஷார்ட் பீரியடில், ஏன்னா நம்ம பிஜியில் படித்த சிலர் 16 பேப்பராக படிச்சிருப்பாங்க, சிலர் 20 பேப்பராக படிச்சிருப்பாங்க. அவ்வளோ பேப்பர்ஸும் மொத்தமாக அங்கே சிலபஸில் இருக்குது. அப்போ டிஸ்கிரிப்டிவ்க்கு நம்ம எவ்வளவு நடத்தினாலும் நடத்தினதை தாண்டி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தால் கூட கஷ்டமாயிடும். அதனால நம்மளுக்கு என்ன செய்யணும், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே பிஜி நோட்ஸ் பெரும்பாலும் கையில் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாட்டாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால என்ன டிஸ்கிரிப்டிவ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தரவு ஐடியா நான் கொடுத்துருவேன். நீங்கள் எம்சிக்யூஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பரேஷனுக்கான தரவு கைட்லைன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதில் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.
போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டை கட்டாயமாக வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் உள்ளே போய் பாருங்கள். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் நான் ஒவ்வொரு இது கொடுத்துருவேன். ஒவ்வொரு ஷார்ட்கட்டு, ஒரு சின்ன டெஃபினிஷன், ஒன்று சின்ன தியரம் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். என்னுடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக ஷார்ட்ஸையும் பிளேலிஸ்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். சிலபஸ் வந்து அல்ஜிப்ராவையும் அனாலிசிஸையும் கம்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்ட் 1 சிலபஸ் கம்பேரிசன் பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்போ மீறி உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் அதே தான், ஒரு டிஃபரன்ஸ் கூட இல்லை, கிட்டத்தட்ட சேம் போர்ஷன் தான். நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ் கசானா, கருணாகரன், ஆல்ஃபஸ் இந்த மாதிரி எந்த புக்கை வேணாலும் நம்ம என்ன செய்து ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி எம்சிக்யூஸ் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ஷாம் சீரிஸ் புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், அது தப்பாக இருக்குது, தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியலை. ஆனாலும் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது சிலபஸை பற்றி, சப்ஜெக்டை பற்றி ஒரு தரவு ஐடியா இல்லாமல் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு பல நேரங்களில் டவுட் வரும். அது இதுலேயும் வருது. இல்லை பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் டோபாலஜியும் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் 5ல் ODE மட்டும் இருக்குது, யூனிட் 6ல் PDE மட்டும் இருக்குது. இது வந்து சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். யூனிட் 5 யூனிட் 6 அப்படிதான், PDE ரொம்ப கம்மியான போர்ஷன் இருக்கும். டோபாலஜி ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ இருக்கும். டோபாலஜியே இவ்வளோ இருக்குது, அது கூட சேர்த்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸும் கொடுத்தா அது இவ்வளோ வந்துடும். அப்போது இதில் இவ்வளோ போர்ஷன்ஸை அதிகமாக கொடுத்துட்டு அடுத்து யூனிட் 5லையும் யூனிட் 6லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அப்போ சிலபஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பிரிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஎன் செட்டில் இதே போர்ஷன் தான் இருக்குது. டிஎன் செட்டில் இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு டிஎன் செட்டு போர்ஷனில் கிடையாது, டிஎன் செட்டில் கிடையாது. அதே மாதிரி யூனிட் 7 யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் ஃபுல்லாகவே டிஎன் செட்டில் கிடையாது. டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியும் கிடையாது, லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸையும் நம்மளுக்கு டிஎன் செட்டில் கிடையாது. அப்போ நம்ம புதுசாக எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி, லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே டோபாலஜி வந்து நம்மளுக்கு டிஎன் செட்டில் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஎன் செட்டில் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி பிஜிடிஆர்பியில் உண்டு, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸும் பிஜிடிஆர்பியில் உண்டு. ஒருவேளை நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு சில போர்ஷனும் உங்களுக்கு அப்படியே கை கொடுக்கும். சிலபஸில் ஒரு சேஞ்சுமே இல்லை, பிஜிடிஆர்பியில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. மற்றபடி ஓஆருக்கு வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரிக்கு வந்து சோமசுந்தர சார் புக்கு நல்லா இருக்கும், அந்த ஓட்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். பார்த்தாலே புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த புக்கை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓஆர் வந்து டாகா, ஓஆர் பொறுத்த வரைக்கும் டாகா புக்கு தான். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஹாக் அண்ட் கிரெய்க். ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் மேடம், யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹாக் அண்ட் கிரெய்க், ஹாக் அண்ட் கிரெய்க், CRAIG. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னுடைய OVM ஆப்பில் இந்த புக்கு எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்திடலாம், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன் செட்டை விட கொஞ்சம் சிலபஸ் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் உள்ளதுலேருந்து கொஞ்சம் குறைவாகத்தான் சிலபஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓஆர் வந்து கொஞ்சம் இருக்குது, கிட்டத்தட்ட அதில் என்ன இருக்கோ ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்குது. பட் டாகா புக்கில் உள்ளதை அப்படியே நம்ம என்ன செய்துக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ப்ரொவைடட் டிஎன் செட்டுக்கு ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரெண்டையும் ஒன்று போல் கிளியர் பண்ணி உடனடியாக பேராசிரியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் கிளாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக வாட்ச் பண்ணுங்கள்.